முதலாவது வார்த்தை மன்னிப்பு. Lukas 23,34. லூக்கா 23:34. Vater, vergib ihnen, denn sie wissen nicht, was sie tun. பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்யறது அறியாது இருக்கிறார்கள். Erstens, der Herr vergibt. முதலாவது கர்த்தர் மன்னிக்கிறவர். 2. Mose 34,7. யாத்திராகமம் 34. Zweitens, Gott hat verziehen. இரண்டாவது கர்த்தர் மன்னித்தவர். Matthäus 9,2. மத்தேயு 9:2. Drittens, Gott sagt, ihr sollt verzeihen. மூன்றாவது கர்த்தர் மன்னிக்க சொல்றவர். Matthäus 6,14. மத்தேயு 6:14. So wie Christus uns verziehen hat, sollten wir uns auch gegenseitig auch verzeihen und alles vergessen. Amen. கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல நாங்களும் யாவர்களுக்கும் மன்னிப்போம் மறப்போம். ஆமென். நான் ரெண்டாவது வார்த்தையை சொல்ல போகிறேன் ரட்சிப்பை பற்றி. முதலாவது சங்கீதம் 27 வாசிப்போம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சினேன்? அடுத்தது வாசிப்போம். ஏசாயா 43:11. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. மூன்றாவது பார்ப்போம். சங்கீதம் 62. அதில் போட்டிருக்கு, என் ரட்சிப்பு என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்கு இருக்கிறது. ஸோ அவர் எங்களை ரட்சித்தது போல வந்திருக்கிற உங்களையும் ரட்சித்து காப்பார். ஆமென். Ich sage euch das dritte Wort, Liebe. நான் உங்களுக்கு மூன்றாவது வார்த்தை சொல்றேன், அன்பு. Johannes 19:26 und 27. யோவான் 19:26-27. Erstens, gehorcht euren Eltern. உங்களோட பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். 2. Mose 20:12. யாத்திராகமம் 20:12. Wie auch in 10 Gebote steht, so müssen wir auch unseren Eltern gehorchen, damit wir lange leben. இந்த 10 கட்டளையில் சொன்னபடி போல நாங்களும் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்படித்தான் உங்களுக்கு ஒரு நிறைந்த வாழ்வு வரும். Zweitens, nehmt Acht auf eure Eltern. இரண்டாவது, உங்கள் பெற்றோரை பார்த்திருங்கள், பாதுகாக்குங்கள். Sprüche 23:22. நீதிமொழிகள் 23:22. Auch wenn sie alt sind, müssen wir sie gehorchen und lieben. அவை வயசு போனாலும் நாங்கள் அவங்களை கீழ்ப்படிந்து கனம் பண்ண வேண்டும். Drittens, nehmt eure Eltern in Schutz. Sprüche 1:8. உங்களோட பெற்றோரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நீதிமொழிகள் 1:8. Sprüche 6:20. நீதிமொழிகள் 6:20. Wie Jesus und seine Mutter, Vater ehren, sollten wir genauso machen. Amen. இயேசு தன் பெற்றோரை கனம் பண்ணினது போல நாங்களும் உங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். Ich sage euch noch das 4. Wort, anerkennen. நான் உங்களுக்கு 4வது வார்த்தையை சொல்கிறேன், அன்பளிப்பு. Matthäus 27:46, Eli, Eli. மத்தேயு 27:46. Erstens, er wurde für uns zum Sünder. முதலாவது அவர் நமக்காக பாவமானார். 2. Korinther 5:21. 2 கொரிந்தியர் 5:21. Zweitens, er wurde für uns einsam. இரண்டாவது நமக்காக தனிமையானார். Jesaja 59:2. ஏசாயா 59:2. Drittens, er wurde für uns Distanz. மூன்றாக நமக்காக தூரமானார். Psalm 22:11. சங்கீதம் 22:11. Jesus und der Vater sind eins, aber er kam für uns vom Himmel auf die Erde herab. இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள், ஆனால் நமக்காக விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்தார். அவர் நம்மை நேசித்து தம்மை நமக்காக ஒப்புக் கொடுத்தார். Er liebte uns und gab sich selbst für uns hin. Amen. Amen. Bis
sage euch heute das 5. Wort Durst. நான் உங்களுக்கு 5வது வார்த்தை சொல்லுகிறேன், தாகம். Johannes 19,28. யோவான் 19:26. Er war durstig. தாகமாயிருந்தவர். Matthäus 17,48. மத்தேயு 27:46. Er löschte unseren Durst. தாகத்தை தீக்கிறவர். Johannes 37,38. யோவான் 7:37-38. Derjenige, der sagt, der Durst geheilt werden soll, Sprüche 25,21. தாகத்தை தீர்க்க சொன்னவர். நீதிமொழிகள் 25:21. Jesus dürstete nach Seelen. Auch wir müssen nach Seelen dürsten, die Jesus oder Gott nicht kennen. Amen. இயேசு ஆத்மாக்கள் மேல் தாகமாயிருந்தார். நாங்களும் தேவனை அறியாத ஆத்மாக்களை மேல் தாகம் கொள்ள வேண்டும். ஆமென். Ich sage heute das 6. Wort, es ist vollendet. நான் உங்களுக்கு 6வது வார்த்தை சொல்கிறேன், முடிந்தது. Johannes 19,30. யோவான் 19:30. Als Jesus nun den Essig genommen hatte, sprach er, es ist vollbracht, neigte den Kopf und übergab den Geist. அந்த வசனத்தோட வாசிப்பீங்களா? 19:30. யோவான் 19:30. இயேசு காணியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். Kann jemand nochmal Johannes 4,34? அதுக்கப்புறம் யோவான் 4:34 வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போதினமாய் இருக்கிறது. In dem Vers steht, dass er vollbrachte Gottes Willen. இந்த வசனத்தை பார்த்தோம்னா பிதாவின் சித்தத்தை அவர் முடித்தார். Kann jemand Johannes 16,33 lesen? ஒரு யோவான் 16:33 வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடக்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். In dem Vers steht, dass Jesus den Teufel besiegte. இந்த வசனத்தில் பார்த்தோம்னா பிசாசை ஜெயித்து முடித்தார். Kann noch jemand zum Schluss Johannes 1,29? கடைசியாக பார்ப்போம் யோவான் 1:29. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. Gottes Lamm nahm die Sünde der Welt weg. அவர் வந்து பாவத்தை சுமந்து முடித்தார். Und am Ende, genauso wie Jesus Christus den Willen vom Herrn vollbrachte, sollten wir den Willen des Herrn auch vollbringen. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தது போல நாங்களும் தேவனுடைய சித்தத்தை செய்வோம். ஆமென். நான் உங்களுக்கு 7வது வார்த்தையை சொல்ல போகிறேன், ஒப்புவிப்பு. இது இயேசுவின் கடைசி வார்த்தையாகும். லூக்கா 23:46. இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். முதலாவது பலியாக தம்மை ஒப்புக் கொடுத்தார். இது ஏசாயா 53:10 காணலாம். குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்தார். 2வது பாவமில்லாமல் தம்மை ஒப்புக் கொடுத்தார். இது தீத்து 2:14 காணலாம். தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். 3வது பாதுகாப்பாக தம்மை ஒப்புக் கொடுத்தார். இது யோவான் 10:17-18 காணலாம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். இயேசு தம்மை பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறது போல நாங்களும் பிதாவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்.